தமிழகத்தில் தலித்துகள் ஒடுக்கப்படுகிறார்கள், அவர்கள் உரிமைகள் பறிக்கப்படுகிறது. நேற்று ஆளுநர் ஒசூர்ல பேசியிருக்காரு. அதை பத்தி என்ன சொல்லுங்க? அவர் இப்போ அடிக்கடி இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் பேசி வருகிறார். ஒரு கவர்னருக்குரிய அந்த மாண்பையும் மரியாதையும் இழந்துவிட்டு உச்சந்தியில் இருந்து சண்டை போடுவதை போல் ஆட்சியோடு சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். அதனால் எங்களுக்கு ஒன்று நட்டமல்ல, அவருக்கு வேண்டுமானால் லாபம் அல்ல. ஆகையினால் இதில் ஆளுங்கட்சியாக கவர்னர் அவர்கள் ஒரு அரசியல்வாதியாரை போய் பேசுவதை குறித்துக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். ஆளுநர் மாற்றப்பட வேண்டும் சொல்லி அனைத்து கட்சி கூட்டி ஏதாவது தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்ளுமா? அப்படி ஒரு சர்க்கார் நம்முடைய மாற்றம்ன்றத அது மத்திய சர்க்கார் எடுக்க நடவடிக்கை. நாங்கள் கவர்னரே வேணான்னு சொல்றோம். இவர் போய் இன்னொரு நாள் வரணும்னு கேட்கல. நாங்கள் கவர்னரே வேணாம்ன்றது திமுகவின் நிர்ணய கொள்கை. இப்ப தமிழகத்துல புதிய மணல் குவாரிகள் திறக்கப்பட வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நிறைய தட்டுப்பாடு இருக்கு, பில்டிங்ல பணிகள் தாமதமாகுது, மக்கள் பாதிக்கப்படுகிறாங்க. அதனால திறக்கணும்ன்றாங்க. எந்த ஆத்திரையும் மணல் எடுக்க முடியாது, எல்லாத்தையும் தண்ணி ஓடுது. அண்ணாமலை சொன்னாரு, அவருக்கு உங்களுக்கு வயசாயிடுச்சு, அவரு ஓய்வு பெற்று இல்லாம எதுக்கு இதுல இருக்கணும் அரசியல்ல அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அதான் பதில் கேட்கிறாரு. அவருடைய நல்லெண்ணத்துக்கு நன்றி. பொதுவாக அவர் என்னை பற்றி எப்பவும் பேச மாட்டார். இப்போ என்னமோ அன்னைக்கு பேசியிருக்கார். அதனால அதை பற்றி நான் பெருசா எடுத்துக்கலாம் போட்டேன். வேற என்ன, எப்படி இருந்தாலும் இந்த பொங்கல் விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவருக்கும் பொங்கல் விழாவின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லோரும் போல் இருந்து தாங்களும் விருந்து போக வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். பங்கா